தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்கப் போகிற தேவ வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இன்றைய நாட்களில் தேவன் என்னை உயர்த்தவில்லையே, நான் என் வாழ்க்கையில் அதிகளவு பாடுகளை அனுபவித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே என நினைக்கிறீர்களா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வயதான காலத்தில் யாக்கோபுக்கு யோசேப்பு பிறந்தார். அதனால் அவன் மற்ற பிள்ளைகளை விட அதிகளவு அவன் மீது அன்பு வைத்திருந்தார். அதை பார்த்து அவனுடைய அண்ணன்மார்களுக்கு அவன் மீது பொறாமையும் வெறுப்பும் ஏற்பட்டது. ஒரு நாள் யோசேப்பு தன் கண்ட கனவுகளை தன் சகோதரனிடம் சொன்னான். அதில் தன் அண்ணன்மார்கள் எல்லோரும் தன்னை தலை வணங்குவார்கள் என்று அவர்களிடம் கூறினார். அதை கேட்டவுடன் அவர்கள் இன்னும் அதிகமாய் யோசேப்பு மீது கோபம் கொண்டார்கள். ஒரு சமயம் அவர்கள் அண்ணன்கள் எல்லோரும் சீகேம் நகரத்து பக்கத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்துவிட்டு வர யாக்கோபு யோசேப்பை அனுப்பினார். யோசேப்பு தூரத்தில் வருவதை அவர்கள் சகோதரர்கள் பார்த்தபோது, அதோ கனவு கண்டவன் வருகிறான், அவனை நாம் கொன்று விடலாம் என்றார்கள். யோசேப்பு பக்கத்தில் வந்தபோது அவனை பிடித்து இழுத்து ஆழமான குழியில் தள்ளினார்கள். அப்பொழுது அவனுடைய அண்ணன் யூதா, அவனை கொல்ல வேண்டாம், அடிமையாக விற்றுவிடலாம் என்றான். அப்பொழுது எகிப்துக்கு போய்கொண்டிருந்த மீதியானியாகிய வியாபாரியிடம் 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பை விற்றுவிட்டார்கள். பின்பு யோசேப்பின் சகோதரர்கள் அவனுடைய அங்கியை ஆட்டு இரத்தத்தில் மூழ்கி எடுத்து யாக்கோபிடம் காட்டி, இது உங்கள் மகனுடைய அங்கிதானே என்று கேட்டார்கள். ஏதோ ஒரு காட்டு மிருகம் யோசேப்பை கொன்றுவிட்டது என்று யாக்கோபு நினைத்தார். அதனால் யோசேப்பை நினைத்து அழுது கொண்டே இருந்தார். அவரை யாராலும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. மீதியானிய வியாபாரிகள் எகிப்தில் போத்திபாரிடம் யோசேப்பை அடிமையாக விற்றுவிட்டார்கள். ஆனால் யெகோவா தேவன் யோசேப்புடன் இருந்தார். யோசேப்பு நன்கு வேலை செய்வதை பார்த்த போத்திபார் அவனை நம்பி அதிக பொறுப்பான வேலைகளை கொடுத்தார். அதை அவன் சீக்கிரத்திலே மிக நேர்த்தியாக செய்து முடித்தான். தேவன் யோசேப்பை ஆசீர்வதிக்க நினைத்தார். அந்த ஆசீர்வாதத்தை பெற யோசேப்பு பொறுமையாக இருந்தார். இதனால் தேவன் அவனை போத்திபாருக்கு அடுத்த நிலையில் வைத்து உயர்த்தினார். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் உங்களுக்கு வருகிற சோதனைகளை மட்டுமே நினைத்து கலங்காதீர்கள். சோதனைகளை ஜெயமாக மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவன், அவரை நீங்கள் விசுவாசிங்கள். யோசேப்பு சோதனை கண்டு பயப்படவில்லை. தேவன் மீது விசுவாசம் வைத்து பொறுமையாக இருந்தபடியால் தேவன் அவனை உயர்த்தினார். வேத வசனத்தில் சொல்லப்பட்டது போல ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்பதற்கேற்ப நீங்கள் தேவனாய் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு சோதனை கண்டு பயப்படாமல் அவருடைய கரத்தில் அடங்கியிருங்கள். போது நிச்சயமாக தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.